சிவகாமியின் சபதம் அத்தியாயம் 11 ஆயனச் சிற்பி அத்தியாயம் 11 ஆயனச் சிற்பி வானளாவி வளர்ந்திருந்த மரங்களின் கிளைகள் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் பரவிப் பின்னிக் கொண்டிருந்த வனப்பிரதேசத்தின் மத்தியில் அழகான சிற்ப வீடு ஒன்று காணப்பட்டது. மனோகரமான காலை நேரம், சூரியோதயமாகி ஒரு ஜாமம் இருக்கும். ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களின் உச்சியில் வசந்த காலத்தில் இளந்தென்றல் உலாவிய போது சலசலவென்று இலைகள் அசையும் இனிய ஓசை எழுந்தது. பக்ஷி ஜாலங்களின் கண்டங்களிலிருந்து விதவிதமான சுருதிபேதங்களுடன் மதுரமான அமிர்தகீதங்கள் பெருகிக் கொண்டிருந்தன. வீட்டைச் சுற்றியிருந்த மரங்களின் அடியில் ஆங்காங்கே பெரிய பெரிய கருங்கற்கள் கிடந்தன. அந்தக் கருங்கற்களில் தனித்தனியாகவும் மூவராகவும் இளம் சிற்பிகள் அமர்ந்து கையில் உளியுடன் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இளம் சிற்பிகள் கருங்கற்களில் கல்லொளியினால் வேலை செய்தபோது உண்டான கல்கள் என்ற ஓசை, இலைகள் அசையும் ஓசையுடனும் பக்ஷிகளின் மதுரகானத்துடனும் கலந்து செவி கொடுத்து கேட்பவர்களுக்கெல்லாம் நாதபோதையை உண்டாக்கிற்று. இத்தகைய கீத பிரவாகத்துக்கிடையே திடீரென்று வீட்டிற்குள்ளிருந்து ஜல்ஜல் என்ற சத்தம் வந்தது. இளம் சிற்பிகள் அவ்வளவு பேரும் சொல்லி வைத்தாற்போல வேலையை நிறுத்திவிட்டு காது கொடுத்து கேட்டார்கள்.